யோவான் 12ஆம் அதிகாரம் 46வது வசனம், 147வது பக்கத்தில். யோவான் 12ஆம் அதிகாரம் 46வது வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடி நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். ஆமென். அல்லேலூயா. தகப்பனே, இந்த வார்த்தையை ஆண்டவரை எங்களோடு இடைப்பட செய்த சலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. ராஜா, இந்த பூமியிலே தேவனை அறியாத ஜனங்கள், தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே வர முடியாமல் பாவத்துக்குள்ளே அகப்பட்டிருக்கிற ஜனங்கள் மீட்கப்பட நாங்கள் தேவர்களுக்குள்ளே பிரகாசிப்பது போல் மற்றவர்களுக்கும் பிரகாசிக்கத்தக்கதாக தேவன் எல்லோரையும் வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கின்றார். ஆகவே ஆண்டவரே, இந்த வார்த்தையிலிருந்து எங்களுக்கு என்னவற்றை கற்றுக் கொடுக்க சித்தமாக இருக்கின்றீர்களோ அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த இடத்திலே வார்த்தையை கேட்கின்ற பிள்ளைகளை, ஆண்டவரே, இணையதளம் மூலமாக கேட்கின்ற பிள்ளைகளை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் தேவை என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். ஏன் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு தேவை என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆகவே ஆண்டவரே, இதனை திருமணம் பற்றினதுக்காக நன்றி ஆண்டவரே. கரத்திலே உமது பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய மாம்சம், என்னுடைய அறிவு, என்னுடைய பலம் என்றவற்றையும் செய்துவிடாத படிக்கு தேவ ஞானம், தேவ ஆவியானவர் ஆண்டவரை இந்த இடத்திலே கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. மொத்த முழுதாக ஆண்டவரே, என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி உமது வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து ஏன் தேவை? இயேசு கிறிஸ்துவால் எங்களுக்கு என்ன நன்மை? அவரை ஆராதிப்பதனால் எங்களுக்கு என்ன காரியங்கள் நடக்கப் போகிறது? இந்த உலகத்திலே அதிக ஜனங்கள் இருளிலே இருக்கின்றார்கள். அதாவது சூரிய வெளிச்சம் இருந்தாலும், சந்திரனுடைய வெளிச்சம் இருந்தாலும், ஆனால் அவருடைய இருதயம் இருளடைந்து போயிருக்கின்றது. இந்த இருளடைய இருதயத்தை பிரகாசிக்க செய்கிற தேவன் எங்களுடைய தேவனாகிய கர்த்தர். ஆகவேதான் கலிலேயா கடலோரமாக இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். இருளிலே இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசம் அடைந்தன. அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாற்றின தேவனாக இருக்கின்றார். ஏனென்றால் வெளிச்சம் இல்லாமல் இருளடைந்து போய் இருதயங்கள் பாவத்தை செய்து கொண்டிருந்த இருதயங்கள், சிந்தனைகள் எல்லாம் தேவனை காணும் போது மாறின இருதயமாக இருந்தது. ஆகவே நாங்கள் இங்கே பார்க்கின்றோம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளிலே இல்லாதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஆகவேதான் இந்த பூமியிலே எல்லோருக்கும் இயேசு தேவைப்படுகின்றது. ஒருவருக்கு மாத்திரமல்ல, ஒரு தேசத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு மாவட்டத்துக்கு மாத்திரமல்ல, அகில உலகத்துக்கும் இயேசு தேவைப்படுகின்றது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துதான் சகல உலகத்தையும் சிருஷ்டித்த தேவன். இந்த அனைத்தையும் சிருஷ்டித்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து தேவைப்படுகின்றது. இருளில் இருக்கிற ஜனங்கள், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், அந்நிய தெய்வங்களை வழிபட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்கள், முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிற ஜனங்கள், வீணராய் போன ஜனங்கள், தேவனை விட்டு தூரம் போன ஜனங்கள் மீண்டுமாக கட்டப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆகவேதான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனும் இருளிலே இல்லாதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று தேவன் சொல்லுகின்றார். யோவான் 9ஆம் அதிகாரம் எடுத்து தியானிப்போம். யோவான் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். மன்னிக்கவும். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த உலகத்திலே இருக்கிற அனைவரையும் பாவகாரியங்களில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்களில்
நோய்வாயினால் அகப்பட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்களை, துன்பத்தினால் அகப்பட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்களை, விரக்தியோடு திரிகிற ஜனங்களை, கண்ணீரோடு திரிகிற ஜனங்களை, பாவத்திலே இருந்து மீட்கப்படாத படிக்கு, பாவத்திலே வெளியே வருவதற்கு விரும்பியும் அதிலிருந்து வர முடியாத படிக்கு அல்லலும் உண்டு இருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக அந்த ஒளி பூமிக்கு வந்தது. ஆகவேதான் இருளில் இருக்கிற ஜனங்களை பிரகாசிக்கப்படுகிற தேவன் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. ஆகவேதான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை வர்ஷிக்கப்படுகிறார். சந்திரனையும் சூரியனையும் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். பாவ அறிக்கை செய்து தேவ இறக்கத்தை பெருகுமான இருந்தால் தேவன் எங்களுக்கு ஒளியை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார், பிரகாசத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் உலகத்தில் இருந்தார், உலகத்தை சிருஷ்டித்த தேவன், இந்த உலக ஜனங்களை உருவாக்கிற தேவன். ஆனால் இந்த ஜனங்கள் தேவனை அறியாமல், தேவனை தேவன் என்று தெரிந்தும் தேவனை சோத்தறியாமல் வீணராகி போய்விட்டார்கள். அந்த வீணராய் போன ஜனங்கள் எல்லாம் இன்று பாவத்திற்குள்ளே இருப்பார்கள், இருளுக்குள்ளே இருப்பார்கள். இந்த இருளில் இருந்து பட்சபாதம் பார்க்காத தேவன் எல்லோரையும் மீட்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆகவேதான் அவர் இந்த பூமிக்கு வந்து பிரகாசிக்கப்படுகிற தேவனாக இருந்தார். அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து தியானிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்திருந்து மரித்தோரை விட்டு எழுந்து, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். இங்கே சொல்லப்படுகின்ற தூக்கமும் இருதயத்திலே, அதாவது ஆத்மாவிலே அவர்கள் இருளடைந்து போயிருக்கின்றார்கள். ஒழுங்கை முடிக்க நடக்க முடியாத படிக்கு தூக்கமாக இருக்கின்றது அவருடைய இருதயம். ஆகவேதான் தேவன் சொல்லுகின்றார் இந்த வசனத்தில் என்ன விதமாக சொல்லுகின்றார், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து. இன்னும் இன்னுமே நாங்கள் தூங்க வேண்டும். மெய்யா ஒளி வந்திருக்கிறதே, அந்த ஒளியை நாங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும். இருளிலே இருந்தால் தான் தூக்கம் வரும். அதாவது இரவு பகல் என்று வேறு பிரித்திருக்கிறார் தேவன். இரவிலே தூங்கவும், பகலிலே அந்த பிரகாசமான காலங்களிலே தேவனுக்காகவும் எங்களுடைய காரியங்களை செய்வதற்காகவும் நாங்கள் காரியங்களை செய்கின்றோம். ஆகவே இந்நாளும் நாங்கள் இருளுக்குள் இருப்பது போல், தூக்கத்தில் இருப்பது போல் தூங்கிக் கொண்டிருக்காதபடிக்கு எழுந்திரு, உன் ஒளி வந்தது. எழுதி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆகவே நாங்கள் தூங்கக்கூடாது. எந்த நேரம் நாங்கள் இருளுக்குள் இருப்பது போல் பாவ வாழ்க்கைக்குள்ள அகப்பட்ட தூக்கம் என்பது பாவ வாழ்க்கை, அதாவது இருளடைந்து போயிருக்கிற இதயத்தை சொல்லுகின்றது. பிரகாசிக்கப்படுகிற தேவனை நாங்கள் அண்டிக் கொள்ளவில்லை. நாங்கள் பிரகாசிக்கிற தேவனை அண்டிக் கொள்ளும் போது, அங்கே முதல் வசனம் நாங்கள் வாசித்த போது நாங்கள் பார்த்தோம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறோம். அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆகவேதான் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த பூமியிலே இந்த தேவன் ஒவ்வொருவரையும் தேவன் தான் சிருஷ்டித்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் தேவனை தேடுகிறவர்களுக்கும் பிரச்சனை இருக்கு, தேவனை தேடாதவர்களுக்கும் பிரச்சனை இருக்கு. தேவனை தேடுகிற, அதாவது ஊழியர் செய்கிறவர்களுக்கும் முடிவரை இந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் முடிவரை இந்த பிரச்சனை இருந்தாலும் தேவ சமாதானத்தை, தேவனுக்குள்ளே இருப்பவர்களுக்கு தேவ சமாதானங்களோடு கூட இருக்கும். ஆனால் தேவனை தேடாதவர்கள், இருளிலே பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அப்படியே வாழ்ந்து அப்படியே மறித்து விடாதது படிக்க. ஆகவே தேவன் சொல்றார், துன்மாக்கத்தில் சாவதை விரும்பாத தேவன் எங்களை அவர் இன்னும் இன்னுமாக அவருடைய அன்புகளை ஏவுகின்றது. நாங்கள் குணப்படும் படிக்கு அவருடைய அன்பு எங்களை ஏவுகின்றது. ஆகவேதான் நாங்கள் தேவனை தேடாத படிக்கு இருளில் இருந்தாலும் நாங்கள் அவ்விதமாக வாழ்ந்து, நாங்கள் அவ்விதமாக தேவனை தேடாத படிக்க, அந்த ஒளிக்குள்ளே வராத படிக்கு, அந்த பிரகாசத்தை தேடாத படிக்கின்றால் நோயினாலும் வேதனைகளாலும் துன்பங்களினாலும் துயரங்களினாலும் நாங்கள் சிந்தித்தே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடுவோம்.
ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் வரவில்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நோய்வாய், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த கடன் பாரம், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த இதய வியாதி, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த வயிற்றுப்பகுதியில் வியாதி, என்னுடைய உடலில் சரீரங்களில் அங்குமிங்குமாக வியாதிகளோடு இருக்கின்றோம் என்று நாங்கள் அப்படி வியாதியோடு மறித்து போகாத படிக்கு, அந்த வியாதியில் இது குணப்படுத்தும் படிக்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வந்தவராக இருக்கின்றார். நாங்கள் குணப்படும் படிக்கு அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று நாங்கள் ஏசியாவிலே பார்க்கின்றோம். அவ்விதமான தேவனை நாங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும். இருளில் இருக்கின்றோமா? நோய்வாயினால் இந்த இதிலிருந்து விடுதலை ஆக்க முடியாமல் இருக்கின்றோமா? அவ்விதமாக இருக்கின்ற எங்களை தேவன் குணப்படுத்த வல்லவராக இருக்கின்றார். இதற்கு தேவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் உலக ரட்சகர். அவர் உலக ரட்சகராக இருப்பதனால் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. படித்தவனுக்கும் தேவை, அதிகாரிகளுக்கும் தேவை, நோய்வாயில் உள்ளவனுக்கும் தேவை, மரித்தவனுக்கும் இயேசு தேவை. மரித்தவனை கூட இயேசு ஒழித்திருக்கிறார். ஆகவே இந்த பூமியில் இருக்கிற அனைவருக்கும் மெய்யான இயேசு கிறிஸ்து அந்த பிரகாச ஒளி எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எடுத்து தியானிப்போம். வார்த்தைக்கு ஆதாரமாக இன்னும் ஒரு வசனத்தை எடுத்து நாங்கள் வாசிப்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46வது வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்ற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவருக்கு என்னென்றால் ஒரு குருடன் பார்வை இழந்து போயிருக்கின்றார். அவர் பல காலமாக அந்த குருட்டாட்டத்தில் இருந்திருப்பார். அங்கே இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் கேள்விப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தால் என்னுடைய கண்கள் திறக்கப்படும் என்று விசுவாசித்து அங்கே அவன் தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று அங்கே கூவிக்கொண்டு சொல்கிறார். சொல்லும்போது அங்கே ஜனங்கள் கூட அவரை அதட்டினார்கள். அன்பு இல்லை. அவன் பார்வையிடட்டும் மீது அவன் பாவத்தில் இருக்கிறவன் அவன் மீட்கப்படட்டும் என்ற நோக்கம் ஜனங்களுக்கு இருக்கிற அவன் கூப்பிடும் போது அவனை அதட்டினார்கள். அங்கே வசனம் சொல்லுகின்றது, ஆனால் இருந்தும் பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். சுகமானவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவையில்லை, பிணியாளிகளுக்கு தான் இயேசு கிறிஸ்து தேவை. அவை அந்த பிணியாளியை, அந்த குருடனை பார்வடியை செய்வது தேவனுடைய நோக்கமாக இருந்தது. தொடர்ந்து வாசிப்பவன் பேசாதிருக்கும்படி அனைவரும் அவரை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இன்னும் அதிகமாக அவர்கள் அதட்டினாலும் இன்னும் எனக்கு இறங்கும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக குருடத்தை கூப்பிடுகின்றார்கள். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அப்ப அவனை இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். இவர்கள் அதட்டினார்களா? இயேசு கிறிஸ்து நோக்கம் அவனை பார்வையடை செய்ய வேண்டும். அவன் விசுவாசிக்கிறான். விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை கேட்கும் போது இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரை, நான் பார்வை அடைய வேண்டும். அவன் கேட்டது பார்வை அடைய வேண்டும். எதற்காக? இயேசு கிறிஸ்துவோடு பின் செல்வதற்காகத்தான் ஒழிய தன்னுடைய சொந்த காரியங்களை, சுய காரியங்களை செய்வதற்காக அவன் கேட்கவில்லை. அவன் சொல்ற, ஆண்டவரை, நான் பார்வை அடைய வேண்டும், உன்னை ஆராதிக்க வேண்டும், உன்னை மகிமைப்படுத்த வேண்டும், இதற்காக எனக்கு கண்கள் வேண்டும். மற்றவர்களாக இருந்தால் பொருளை பதவியை கேட்டிருப்பார்கள். ஆனால் அவனோ கண்ணை கேட்டான், பார்வை அடையும்படி கேட்டான். பார்வை அடைந்து கொள்ளவும் உடனே என்ன சொல்கின்றான்? இயேசுவின் பின் செல்கின்றான். இயேசுவின் பின் செல்கின்றார். உடனே அங்கே வசனம் இயேசு அவனை பார்த்து, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவர் பார்வையடைந்து வழியிலேயே இயேசுவுக்கு பின்னே சென்றார். ஆகவே நாங்கள் அற்புதங்களை பெற்று, நாங்கள் அதிசயங்களை பெற்று, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் குணத்தை பெற்று, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கும் போது அற்புதங்களை, அதிசயங்களை பெற்று நாங்கள், ஆனால் நாளடைவில் நாங்கள் தேவனை விட்டு பின்போகின்றோம்.
அதிசயத்துக்கும் அற்புதத்துக்காக நாங்கள் இயேசுவை தேட கூடாது. அவர் செய்த நன்மைக்காக தேட வேண்டும். அவருடைய மறுமைக்காக, அந்த நித்திய நாளுக்காக நாங்கள் இயேசுவை தேட வேண்டும். அற்புதத்திற்காக நாங்கள் ஓடி வந்தால் அது எங்களுடைய சுயநலமாக இருக்கின்றது. அது ஒரு ஐக்கியத்தை காட்டாது. நாங்கள் இயேசுவோடு ஒரு ஐக்கியம் ஏற்படுத்த வேண்டும். அற்புதத்தை மாத்திரம் பெற்று நாங்கள் சுகமாயிருந்தால் போதும் என்று சுயநலவாதிகளாக வாழக்கூடாது. எங்களை பிரகாசிப்பது அந்த நேரத்தில் அற்புதத்தை பெற்று மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தேடாத படிக்கிருந்தால் நாங்கள் மீண்டுமாக ஏதோ ஒரு வசனம் சொல்கிறோம், பழைய குடி கதவு தடி என்பதை போல நாம் போகாத படிக்கு இன்னும் இன்னுமாக நாங்கள் இயேசுக்குள்ளே பலப்பட வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புவார். இன்னும் இன்னுமாக நாங்கள் அவருக்குள்ளே ஐக்கியம் கொள்ள வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு சமாதான குலைச்சலாக இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவை தேடி வரும்போது சமாதானம் கிடைக்கும். அவரை நாங்கள் நிரந்தரமாக பற்றிக் கொள்ளும் போது அந்த சமாதானம் நிரந்தரமாகவே இருக்கும். எங்களுடைய தேவைகளுக்காக வாரது, தேவை முடிந்தபோது நிற்பது, தேவைகளுக்காக வாரது, முடிந்தபோது நிற்பது, தேவ சமூகத்தை வாட்டிக்காத படிக்க இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னிலைமையில் பின்னிலைமை அது கெடுதுள்ளதாக இருக்கும். ஆகவே நாங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும். ஆராதனையில் தேவன் எங்களை காண்கிற தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குமாரன் தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூறின போது அவன் தன்னுடைய சுயநலத்திற்காக கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் உன்னை பார்க்க வேண்டும், உன்னை ஆராதிக்க வேண்டும், உன்னை மகிமைப்படுத்த வேண்டும், அதற்காக என் கண்களை திற என்ற போது இயேசு கிறிஸ்து கண்களை திறந்தவராக இருக்கின்றார். அல்லேலூயா. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்திருக்கின்றார். நோய்வாயை குணப்படுத்தியிருக்கின்றார். எங்களுடைய சரீரங்களில் உள்ள வியாதிகளை குணப்படுத்தின தேவன். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஏற்ற வழியில் ஏற்ற காரியங்களை நடத்தி முடித்த தேவன். ஆனால் இவற்றையெல்லாம் நாங்கள் எவ்விதமாக சிந்திக்கிறோமானால் என்னுடைய பலம், என்னுடைய அறிவினால் நாங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவ சித்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருவருடைய வாழ்க்கையை ஒன்றையும் தர முடியாது. நீங்கள் நினைக்கலாம், நான் இயேசு கிறிஸ்துவை தேடல, கொஞ்ச நாள் போனேன், இப்போ போகல, அவருக்கு அந்த வாழ்க்கை நல்லா தான் இருக்குது என்று நினைக்கலாம். இருக்கும், இல்லாமல் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பட்சபாதம் இல்லை, தெய்வம் தான். எல்லோருக்கும் நன்மையான செய்வதற்கு அவர் விருப்பமுள்ளவராகத்தான் இருக்கிறார். ஆனால் நாங்கள் தான் என்ன செய்கின்றோம்? இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்காதபடிக்கு மறுதளித்துக் கொண்டிருந்தாலும் மீண்டுமாக அந்த கெட்டகுமாரன் எவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை விட்டு போனானோ மீண்டுமாக அவன் மனம் திரும்பி வந்தது போல் நாங்களும் வரும்போது தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் மகிழ்ச்சி அடைகிற தேவனாக இருக்கின்றார். இந்த கெட்டகுமாரன் மனம் திரும்பி வரும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது போல் காணாமல் போன ஆடு மீண்டும் கண்டு எடுக்கப்படும் போது அவர் மனம் மகிழ்ந்தது போல் நாங்களும் மீண்டும் வரும்போது எங்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாக மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, செழிப்பாக மாற்றுகிற தேவனைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே ஆராய்த்தும் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களை விட்டு அவரை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து அந்த வழியிலே நாங்கள் நடந்து கொண்டு போக வேண்டும். அவ்விதமான தேவன் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கின்றார். எங்களுக்கு மாத்திரமல்ல, உலக ஜனம் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. ஏனென்றால் மீண்டுமாக சொல்கிறேன், அவர்தான் உலக இரட்சகராக இருக்கின்றார். லூக்காவை எடுத்து வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவர் எரிகோவில் பிரவேசித்தார். இப்ப யாருக்கு தேவைப்பட்டது? ஒரு குருடனுக்கு இயேசு கிறிஸ்து தேவைப்பட்டார். ஒரு குருடனுக்கு இயேசு கிறிஸ்து தேவைப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார், அவன் பார்வை அடைந்தார். இங்கே ஒரு ஐஸ்வர்யவானுக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. ஏனென்றால் வேதம் சொல்லுகின்றது, ஐஸ்வர்யவான் தேவனோட ஆட்சியை நுழைவதை பார்க்கிறோம், ஊசியானது ஒட்டகம் காலில் நுழைவது எளிதாக இருக்கும். ஏனென்றால் ஐஸ்வர்யவானுக்கு எல்லாம் இருக்குத்தானே. அப்ப இயேசு கிறிஸ்து தேவையில்லை என்ற சிந்தனையில ஜனங்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இங்கே என்ன என்றால் அந்த
ஐஸ்வர்யவான் ஆயக்காரனுக்கு தலைவர், அவனுக்கு இயேசு கிறிஸ்து தேவைப்படுகிறார். ஏனென்றால் பணம் படைத்தவனுக்கு இயேசு கிறிஸ்து தேவை, பணம் இல்லாதவனுக்கு இயேசு கிறிஸ்து தேவை. ஏனென்றால் அவருக்கு ஒரு சமாதானம் வேண்டும். பணத்தை வச்சிருந்தால் என்ன இருக்கும்? கடன் அது கடவுளை பண்ண அதுக்கு ஒரு செக்யூரிட்டியை வைக்க முடியாது, நிம்மதி இல்லாது, சமாதானம் இல்லாது. சரீரத்தில் வியாதி வந்தால் பணத்தை கொண்டு செலவழித்து அந்த வியாதிக்கு மருந்து தர முடியாது. எத்தனை பேர் மறித்து விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் இருந்தால், என்னதான் பணம் இருந்தாலும், என்னதான் நாங்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும், என்னதான் அதிகாரிகளாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் அவருடைய சமாதானம் என்றும் எங்களோடு கூட இருக்கும். எங்களுக்கு துன்பம் வருவதாக இருக்கும், வியாதிகள் வருவது போல இருக்கும். ஆனால் என்னதான் வந்தாலும் எங்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு தேவன் எங்களை நடத்துகிறவராக இருக்கின்றால், அந்த பிரகாசமான ஒளிக்குள்ளே வரும் போது எங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கின்றார். வாசிக்கிறோம் தான். இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போறார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இங்கே அந்த சகேயு ஆயக்காரன், வட்டி வசூலிக்கிறவன், இவ்விதமாக இருக்கிறவனுக்கு இயேசு கிறிஸ்து தேவைப்பட்டது. அவர் எரிகோ வழியாக போகின்ற வேளையிலே அவர் ஒரு குள்ளனானபடியினால் ஜனங்கள் எவ்விதமாக சொல்லுகிறார்கள், இவன் பாவி. ஏன் பாவி? வட்டி கொடுக்கிறான், வட்டி வாங்குறான், நாளத்தனையாக வட்டி வாங்குறான், இவற்றை இயேசு கிறிஸ்து போறாரே என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அவன் ஐஸ்வர்யமான இருந்தும் அவன் எப்படிப்பட்ட இயேசு எவ்விதமாக பார்க்க ஒரு மனம் திரும்புதல் வருகிறது, ஒரு மாற்றம் ஒன்று அவனுக்கு வருகிறது. அவன் எப்படியாவது நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று போகும்போது அவன் குள்ளன் கட்டையனையாக இருந்தபடினால் ஜனக்கூட்டத்துக்குள்ளே பார்க்க முடியாமல் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறுகிறார். காட்டத்தி மரத்தில் ஏறி அவரை பார்க்க எழுதும் போது இயேசு கிறிஸ்து, அந்த ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் அங்கு இருக்கின்றார்கள். ஆனால் அந்த வட்டிக்கு கொடுப்பவனை, வரி வசூலிப்பவனை இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிறார். சகைவே, இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று கூப்பிடும் போது உடனே அவன் மனம் திரும்புகின்றான். அப்ப யாருக்கு? அந்த குரலுக்கு இயேசு கிறிஸ்து தேவை, ஆயக்காரனுக்கும் ஐஸ்வர்யவானுக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. ஏன்னா உலக ரட்சகர், அவரை உலக ரட்சகர், உலகத்தை உண்டாக்கின தேவன். அவை அவிதமான ஜனங்கள் எல்லோருக்கும் அவர் தேவைப்படுகின்றார். இங்கே பண அந்தஸ்து ஆஸ்தியோடு இருக்கிறவனுக்கும் தேவைப்படுகிறது. அவனுடனே அந்த இயேசு கிறிஸ்து அவனை கூப்பிடும் போது உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன போது அவன் உடனே தான் வாங்கிய எல்லாவற்றை நாளத்தனையாக கட்டத்தனையாக திருப்பி கொடுத்தான். மன திரும்புதல் வந்தது. இயேசு கிறிஸ்து அதான் அவனுடைய பாவியா இருக்கின்றான், இருளிலே இருக்கின்றான், அவன் பாவமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனிடம் வந்தபோது அவன் பிரகாசிக்கின்றான். அவன் இருக்கின்ற எல்லா குணாதிசயங்களையும் மாற்றி தேவனையோடு அவன் ஒப்புரவாகின்றான். அல்லேலூயா. ஆகவே இங்கே யார் யாருக்கெல்லாம் குருவனுக்கு தேவைப்பட்டது? ஐஸ்வர்யவானுக்கு தேவைப்பட்டது. அடுத்ததை நாங்கள் பார்ப்போம், யாருக்கு தேவை. 4 வித்தியாசமான ஜனங்களை நாங்கள் இப்போது வேதத்தில் பார்த்து வருகின்றோம். 2 பேரை பார்த்து விட்டோம். அடுத்தது யாருக்கு தேவை என்றால் எடுத்து வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு கற்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். இங்கே ஒரு அதிகாரி எத்தனை 100கணக்கான ஜனங்களை வேலைக்கு அமர்த்தி அஜமான இருக்கின்றவனுக்கு இயேசு கிறிஸ்து தேவை. ஆனால் அவனுக்கு தேவைப்படவில்லை. அவருடைய வீட்டிலே, அவருடைய வேலை ஸ்தலத்திலே வேலை செய்கிற ஒருவனுக்கு இயேசு கிறிஸ்து தேவைப்படுகின்றார். இதற்கு அந்த அதிகாரி என்ன செய்கிறான் என்றால் இயேசு கிறிஸ்து போறார். பணம் இருக்குத்தான், பணத்தை கொண்டு ஹாஸ்பிட்டலே ஆஸ்பத்திரியை சென்று அவனுடைய வியாதியை குணமாக்கி இருக்கிறான். ஆனால் வியாதியை குணமாக்க முடியாத வியாதி. இந்த வியாதியை குணமாக்குவதற்கு அவன் அந்த 100 என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து போறார். எத்தனை ஜனங்களை வைத்து வேலை வாங்குற ஒரு அதிபதி, ஒரு அதிகாரி இந்த வேலை செய்கிறவனுக்காக அவனுடைய உள்ள ஒவ்விதமாக இருக்கின்றது. அவன் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதனால் தான் அவனுடைய உள்ளம் அந்த வேலைக்காரனுக்காக மனமிறங்குகின்றது. அந்த மனமிறங்கி என்ன செய்தார்? இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகின்றான்
என்று அவரை வேண்டிக் கொண்டார். திமிர்வாதம் ஐந்து கொடிய வேதனைப்படுகின்றார். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார். இயேசு கிறிஸ்து அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகின்றார். என்றால் அந்த இஸ்ரவேலருக்குள்ளேயும் இந்த நூற்றுக்கு அதிபதியில் ஒரு விசுவாசத்தை காணல்கிறார். என்ன காரணம் என்றால், ஆண்டவரே தன்னை தாழ்த்துகிறான். இயேசு கிறிஸ்து என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் என்று தன்னை முழுமையாக அவர் தாழ்த்துகிறான். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லையே என்று சொல்லுகிறார். அங்கே அந்த நூற்றுக்கு அதிபதி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து நான் வருகிறேன் என்ற போது நூற்றுக்கு அதிபதி சொல்லுகின்றார் என்று வாசிக்கிறோம். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேகவரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து, நான் வருவதற்கு நீர் வருவதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல, ஆனால் என்னிடம் அதிகாரம் உண்டு. ஒருவர் போவான், வாவண்டா வருவான், எல்லாத்தையும் செய்கிற அதிகாரம் உண்டு. ஆனால் இருந்தும் நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு பாத்திரம் அல்ல, நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அவன் சுத்தமாவான் என்று சொல்கிறான். அவ்விதமாக வார்த்தை அடித்து குணப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. ஆகவே அங்கே ஒரு குருடனுக்கு தேவைப்பட்டது, ஒரு ஐஸ்வர்யமானுக்கு தேவைப்பட்டது, இங்கே ஒரு அதிகாரிக்கும் இயேசு கிறிஸ்து தேவைப்படுகிறார். ஆகவேதான் அவர் உலக ரட்சகராக இருக்கின்றார். எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. பூமியிலே இயேசு கிறிஸ்து தேவை என்றால், பூமியிலே சகலவற்றை வியாபித்தவர், ஸ்தாபித்தவர், எல்லாவற்றையும் நடத்தின தேவன், எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தைகள் வியாபித்த தேவன் தான் எங்களுடைய இயேசு கிறிஸ்து. மதம் அல்ல, ஒரு மார்க்கம். எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமா? எங்களுடைய வாழ்க்கையில் வியாதியில் குணப்பட வேண்டுமா? நான் என்னுடைய வாழ்க்கையை சமாதானத்தோடு உழைக்க எங்களுடைய உழைப்பெல்லாம் புத்தலான போவாத படிக்கு அந்த உழைப்பெல்லாம் சந்தோஷமாக நிறைவாக இருப்பதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவான இயேசு கிறிஸ்து தேவை. கடல் பாரத்தோடும் கண்ணீரோடும் இதெல்லாம் வாழ்ந்து இருந்துதான் கண்டோம். இனி வாழ்ந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்ற அழிந்து போகிற நிலைமையில் நாங்கள் இருக்கலாம், அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆகவே இதற்கு நிறைவான வாழ்க்கையை நாங்கள் சமாதானத்து வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக எடுத்து வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இங்கே 3 விடயங்களை பார்த்து விட்டோம். குருடருக்கு தேவை, ஆயக்காரனுக்கு தேவைப்பட்டது, அதிகாரிக்கு தேவைப்பட்டது, இப்போது மரித்தவனுக்கும் இயேசு தேவைப்படுகிறார். என்றால் அவர் உயிர்ப்பிக்க ஜீவனை கொடுத்தவர் தான் ஜீவனை எடுக்கவும் மீண்டும் ஜீவனை கொடுக்கவும் கூடியவர். அது மாத்திரமல்ல, இயேசுவோடு இருப்பவர்களுக்கும் கூட பிரச்சனை வரும். சிலருக்கு சொல்றாங்க, ஜேசு சபை என்று ஓடுறாங்க, உங்களோட வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள் இருக்கின்றதே என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே மார்த்தாள் மரியாள் அவர் பெத்தனியா தேசத்திற்கு போகும்போது அந்த குடும்பத்தோடு அவர் அங்கே தங்கி அவரோட உணவு உண்டு சந்தோஷமாக இருந்தவர். அந்த வீட்டிலும் ஒரு பிரச்சனை வருகிறது. அவர் ஊழியர்களுக்கும் பிரச்சனை வரலாம், போதவர்களுக்கும் பிரச்சனை வரலாம், விசுவாசிகளுக்கும் பிரச்சனை வரலாம். அப்படி பிரச்சனை வந்தாலும் மரித்தவரை கூட உயிரெழுத்த இயேசு சித்தமுள்ளவராக இருக்கின்றார். அல்லேலூயா. மரியாள் அவர் சகோதரியா மார்த்தாள் இருந்த பெத்தனியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு எனும் பேர் கொண்ட ஒருவன் வியாதிப்பட்டிருந்தார். பெத்தனியா தேசத்துல லாசரு என்ற ஒரு சகோதரன் வியாதிப்பட்டிருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பெத்தனியா தேசத்துக்கு போகும்போது அவர்கள் வீட்டிலே எல்லாம் போயிருந்து சந்தோஷமாக கலந்துரையாடி வருகின்றவர். இவர் இந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை, வியாதியா இருக்கின்ற லாசரு மரித்து போய்விட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த இடத்தில் அந்த நேரத்தில் இருக்கவில்லை. அவர்கள் ஒரு பிரயாணத்தில் பட்டு ஒரு இடத்துக்கு போய்விட்டார். அப்ப இங்கே இயேசு கிறிஸ்துவை சொல்லி அனுப்புகிறார்கள், லாசரு
வியாதியாக இருக்கிறார், அவரை குணப்படுத்த வேண்டும் என்று செய்தி போகின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து வரவில்லை. ஏன் வரவில்லை என்றால் 4 நாட்களாக இந்த செய்தி கேட்டு கூட அவர்கள் திரும்பி வரவில்லை. இயேசு கிறிஸ்து வரவில்லை, சுகப்படுத்தவில்லை. ஆனால் இந்த 4ஆம் நாள் அவர் வருகின்றார். அங்கே அவரை மரித்து அவரை அடக்கம் பண்ணிவிட்டார்கள். லாசருவை அடக்கம் பண்ணிவிட்டார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் துறங்க, நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லும் போதும் 4 நாள் மரித்து 4 நாள் அடக்க முடியாச்சு. 4 நூற்றார்கள். மாதா சொல்லுகிறார், மரியா சொல்லுகிறார். இவ்விதமாக இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அவ்விதமாக இவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் என்ன காரணத்துக்காக இந்த காரியம் நடக்குது என்றால், அங்கே இருந்தவர்கள் வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், இவர் அற்புதம் செய்கிற அற்புதத்தை எல்லாம் இது சாதாரணமான அற்புதங்கள் தானே, யாரும் செய்ய முடியும், எல்லாரும் செய்யக்கூடிய காரியங்களில் எல்லாம் பிசாசனமும் அற்புதம் செய்தார். மற்ற தங்களை மந்தவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களாம் அற்புதங்கள் செய்தார்கள். ஆனால் மரித்தவனை 72 மணி நேரத்திற்குள் எழுப்பாவிட்டால் அவன் மரித்திருவான் என்று ஐதீகம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு மனிதன் மரித்தால் 72 மணி நேரத்துக்குள்ளே உழுப்புறதுக்கு சாத்தியம் குழு இருக்குது. ஆனால் 4 நாள் ஏன் தங்கினார்? இவர்கள் செய்கிற இதுக்கு அவர் மாறாக செய்ய வேண்டும். 4 நாட்கள் சென்றதுக்கு உயிர்ப்பித்தால் தான் இவர்கள் அற்பத்தை நம்புவார்கள். அதனால் அங்கே யூதர்கள் மறந்துகின்றார்கள். அந்த வேதத்திலே நாங்கள் இந்த வசனத்திலே பார்க்கும் மனத்திற்கு யூதர்கள் எல்லாம் அசட்டை பண்ணி கொண்டிருந்தவர்கள், அற்புதங்களை அதிசயங்களை நம்பாதவர்கள். இங்கே லாசரு 4 நாள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை உயிர்ப்பிக்கும் போது அவர்கள் மனம் திரும்பினார்கள். ஆமென், அல்லேலூயா. இதற்காக இங்கே இயேசு கிறிஸ்துவோடு இருப்பவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து தேவைதான். நாங்களே அதை உணர வேண்டும். முதல் சபா அது அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, துன்பங்கள், கடற்பாடுகளில் மனிதர்களுக்கு பாடுகள், முடிவறிந்த பாடுகள் இருக்கு. இந்த பாடுகளிலிருந்து நாங்கள் எங்களை சமாதானத்துக்குள்ளாக வளர்த்து செல்வதற்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தேவையாக இருக்கின்றார். பல வருட காலமாக கண்பார்வையற்ற அந்த பரிதிமைக்கு தேவைப்பட்ட இயேசு கிறிஸ்து, வட்டிக்கு கொடுத்து வரி வசூலிப்பவருக்கு தேவைப்பட்ட இயேசு கிறிஸ்து, அதிகாரிக்கு தேவைப்பட்ட இயேசு கிறிஸ்து, இங்கே மரித்த லாசருக்கு இயேசு கிறிஸ்துவோடு இந்த இணைந்திருந்த குடும்பத்துக்கு தேவைப்பட்ட இயேசு கிறிஸ்து, அதுபோல் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. ஆகவேதான் அவர் உலக ரட்சகர். ஒருவனுக்கு மாத்திரமல்ல, ஒரு தேசத்துக்கு மாத்திரமல்ல, ஆகிய உலகத்துக்கும் அவரே ரட்சகர். நாங்கள் பாவிகளாக இருக்கையில் எங்களை பாவத்திலிருந்து மீட்கும்படிக்கே அவர் இந்த பூமிக்கு வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். எங்களை மீட்கும்படிக்கு, நாங்கள் இருளில் இல்லாதபடிக்கு, நாங்கள் ஒளியிலே நடக்கும்படிக்கு அவர் இந்த பூமிக்கு வந்தார். நாங்கள் யோவானிலே 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி இந்த பூமிக்கு வந்திருந்தது. நாங்கள் உணராமல் போனோம். இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் ஆராதிக்க எங்களுடைய மூதாதைகளின் கட்டளைகளையும் கற்பனைகள் கைக்கொண்டு பாரம்பரியங்கள் கைக்கொண்டு இருப்பதால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி இல்லாமல் நாங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு வியாதிகள் இருக்கின்றது. இந்த வியாதிகளில் இருந்து நாங்கள் இந்த நாள் நாங்கள் மாத்திரை போட்டு வாழ்க்கை ஊரால் மாத்திரை போடுவதால் எங்களுக்கு அதனாலே வியாதி வந்தது. ஆனால் இந்த மாத்திரைகள் போடுவதற்கு நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் எல்லாவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை ஆக முடியும். இன்றைக்கு வந்திருக்கிறாரு, கொஞ்ச காலம் வரவில்லை, காணாமல் போனால் மீண்டும் காணப்பட்டார். எத்தனை துன்பங்களை சந்திச்சிருந்தார். அவருக்கு சாட்சி சொல்லி வர நினைக்கிறார். எத்தனை துயரங்களை சந்தித்தார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார், ஆனால் போனார், கிடைக்கல, வாரத்துக்கு டைம் கிடைக்கல. இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனையை தாண்டி தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறார். அந்த கிட்டகுமாரன் மீண்டுமாக மனம் திரும்பி வந்தது போல். ஆனால் அவர் விசுவாசித்தார், வர முடிய தடைகள் ஏற்பட்டது. விசுவாசித்து ஆகவேதான் வேதம் சொல்லுகின்றது, சிலர் சபை கூடி வருவதை விட்டுவிடுவது போல் நாமும் விட்டுவிடக் கூடாது. என்னதான் இருந்தாலும் தேவ சமூகத்தை நாங்கள் வாங்கிக்க வேண்டும்.
நாளைக்கு 5 கோடி என்ன வாழ்ந்தோம் இன்னும் தானே இன்னும் செய்யவில்லை. ஆகவே 4 விதமான காரியங்களை நாங்கள் பார்த்தோம். எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. வாசிப்போம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் கடந்து செல்வோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் 33வது வசனம் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஆமென். அல்லேலூயா. இங்கே ஊழியர்கள் சரி, விசுவாசிகள் யாருக்கும் இங்கே தேவன் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் உபத்திரவம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, கவலைகள் உண்டு, நோய்வாய்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் இயேசு சொல்கிறார், நான் சமாதானத்தை கொடுப்பேன். இது நான் துவண்டு போகாத படிக்க நாங்கள் என்னடா எனக்கு இந்த சரீரத்தில் விதமான வியாதி இருக்குது, இதனால் எல்லோரும் என்னை வெட்கப்படுத்துகிறார்கள் என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் நாங்கள் இதனால் மரிப்பதற்கு கூட முடிவெடுக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து எங்களை சமாதானப்படுத்துகிற தேவன், எங்களை விடுதலை ஆக்குகிற தேவன். அவரை விசுவாசித்தால் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளே உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நாங்கள் திடன் கொள்ள வேண்டும், சமாதானத்தை பெற வேண்டும். இங்கே பெறுவதற்கு எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வேண்டும். எத்தனையோ என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, ஊழியர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் அசரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சமாதானப்படுத்துகிறார். எத்தனையோ வெட்கப்படுத்துகிறார்கள், எத்தனையோ வார்த்தைகளை நோக்கடிக்கிறார்கள். இங்கே கருத்து அங்கே சொல்லுகிறார்கள். எத்தனையோ கேட்டு விட்டோம். ஆனால் பொய்யுரையாத தேவன்களோடு இருக்கின்றார் எங்களை சமாதானப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. ஆகவே இங்கே என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆகவே அங்கே அவர்களுக்கெல்லாம் சமாதானம் வந்தது, விதமாக வந்தது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, இருளில் இருந்த ஜனங்கள் அந்த இயேசு மெய்யான ஒளியை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் பிரகாசித்தார்கள். அங்கே சகையும் தன்னுடைய வட்டிக்கு கொடுக்க வரி சுருக்கெல்லாம் விட்டு விட்டார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அங்கே பதிவை என்ன செய்தார், தாவீது குமாரே எனக்கு இறந்தும் என்னுடைய கண்களை பார்வையடை செய்யும் என்பது அவர் பார்வையை கொடுத்தார். அவர் விசுவாசித்தார், பார்வையடைந்தார். இயேசு பின்னாலே சென்றார். சிலர் அற்புதத்தை பெற்றுவிட்டு அற்புதத்தோடு தேவனை தேடாமல் விடுகின்றார்கள். மீண்டும் ஆக்கினைக்குள்ளாக அகப்பட்டு போகின்றார்கள். அவர் அற்புதம் செய்தார், அவரை அதற்காக செய்த நன்மைக்காக நாங்கள் தேவனை தேட வேண்டும். அடுத்தவர் 100க்கு அதிபதிக்கு இயேசு தேவைப்பட்டார். அங்கே மரித்த லாசருக்கு இயேசு தேவைப்பட்டார். இவையெல்லாம் எண்ணத்துக்காக எங்களுக்கு உபத்திரவங்கள் வரும், ஆனால் உடைந்து போகவில்லை. அவர்கள் மனம் திரும்பினார்கள். அதுபோல் நாங்களுக்கும் எங்களுக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஊழியர்களுக்கும் உண்டு, விசுவாசிகளுக்கும் உண்டு, சாதாரண மக்களுக்கும் உண்டு. ஆனால் சாதாரண மக்கள் அந்த உபத்திரவத்தினால் உடைந்து போயிடுவார்கள், நிலைநிற்க முடியாதபடிக்கு மனமுடைந்து போகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உபத்திரவங்கள் வந்தாலும் உபத்திரவத்திலிருந்து ஜெயம் கொள்ளும் தேவன் எங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா. இதற்குத்தான் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தேவையாக இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.